பிட்காயின்ங்கிறது ஒரு ஸ்கேம். பிட்காயின் $1,26,000 இருந்து நேத்து நைட் பாத்தீங்கன்னு சொன்னா 1 லட்சத்தை விட கீழே வந்திருந்துச்சு. இது ஜஸ்ட் த பிகினிங் தான். பிட்காயின் 1 லட்சத்துல இருந்து இன்னும் கீழே இறங்கி 10,000க்கு வந்து அப்படியே எதுவும் இல்லாம ஜீரோக்கு போகுது. நீங்க ஆல்ரெடி பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ்ல இருக்குது. ஆல் டைம் ஹை பிட்காயின் 1,26,000 சம்திங்ல இருந்துச்சு. அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ்ல இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பிட்காயின்ல இப்ப இன்வெஸ்ட் பண்றது நெல்லமா இல்லையான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு பிறகு பண்ண போறலன்னு சொல்லி நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிற ஆளா இருப்பீங்கன்னு சொன்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல இந்த பிட்காயின் கூடிய சீக்கிரம் ஜீரோக்கு போகுமாங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்ல போறேன். ஸோ இந்த பிட்காயின் சார்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா ரீசெண்டா நடந்த இப்ப 1 லட்சத்துக்கு கீழே வரக்குள்ள பிட்காயின் 1,26,000 இருந்து 1 லட்சத்துக்கு கீழே வரக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா -21% சின்ன ஒரு கரெக்ஷன் உண்டாயிருக்குது. ஸோ பிட்காயின் மார்க்கெட்ல இப்ப ரீசெண்டா நடந்த இந்த -21% கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதுசா இது இப்பதான் ஃபர்ஸ்டா நடக்குதான்னு கேட்டா அன்பார்ச்சுனேட்லி இல்ல. இப்படியான கரெக்ஷன்கள் கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். எவ்ரி இயர் நடந்துகிட்டே தான் இருக்கும். இல்லாட்டி ஒவ்வொரு இயருக்கு மல்டிபிள் டைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க இந்த இடத்துல 2023 இருந்து 2024 வாரத்துக்கு இடையிலேயே 4 ஹெல்தி கரெக்ஷன் வந்திருக்குது. ஒவ்வொரு கரெக்ஷனும் -23, -22, -20, -22 சொல்லி வந்திருக்குது. அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய ஒரு பம்ப் உண்டா இருக்குது. அடுத்து 2024 இருந்து 25க்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கரெக்ஷன் வந்திருக்குது. அது -22% போயிருக்குது. அதுக்கு பிறகு மார்க்கெட் பயங்கரமா பம்ப் ஆயினிக்கு 2024 இருந்து நம்ம 2025 வரக்குள்ள ஜனவரி அந்த டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த எலெக்ஷன் பீரியடுக்குள்ள பிட்காயின் 1 லட்சத்தை தாண்டி பயங்கரமா பம்ப் ஆகி 1,26,000 வரையும் போனிக்கு. இதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா 32% கரெக்ஷன். அடுத்து ரெண்டாவது பெரிய கரெக்ஷன் இப்ப 21% கரெக்ஷன் வந்திருக்குது. ஸோ எப்பயுமே மார்க்கெட் நெகட்டிவ்ல போகல, நெகட்டிவ் நியூஸ் பயங்கரமா பாசிட்டிவ் நியூஸை விட ஓவர்டேக் பண்ணி போறதால நெகட்டிவ் நியூஸ் வந்த உடனே எல்லா நியூஸ் அவுட்லெட்டும் பயங்கரமா அதை பத்தி கதைக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நெகட்டிவ் ஹுக்கோட ஆரம்பிச்சனோ அதே மாதிரி எல்லா நெகட்டிவ் மீடியாஸும் பயங்கரமா பிட்காயினை பத்தி கதைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வியூஸ் நிறைய போகும். ஆனா ரியாலிட்டி என்னன்னு சொன்னா இதே மாதிரி ஹெல்தி கரெக்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு தேவை. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நீங்க 1,26,000 போகக்குள்ள பிட்காயின் விலை கூட்டிட்டுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் 1 லேக் கேஸ்டே வந்து இப்ப திரும்ப கூட்டிட்டு 1,04,000 போகுது. ஸோ இந்த டைம்ல நேற்று மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்க டைம்ல நீங்க ஒரு 10,000 பிட்காயின் வாங்கிட்டு சொன்னா நீங்க 1,26,000 டைம்ல ஒரு 10,000 பிட்காயின் வாங்குறத விட கூடுதலான அளவு அமௌண்ட்ல பிட்காயின் கிடைச்சிருக்கும். முதலாவது இந்த பிட்காயினை நீங்க மற்ற கிரிப்டோ கரன்சியில ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசெட்டா பார்த்த பிரச்சனை இல்லை. ஆனா பிட்காயினை இப்படி ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசெட்டா பாக்குறத முதலாவது நிப்பாட்டு. பிட்காயின் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மட ஃபேக் பேப்பர் கரன்சியலான இந்த LKR கெனடியன் US போன்ற இந்த ஃபேக் பேப்பர் கரன்சியலை இல்லாமக்க வந்த ஒரு டெக்னாலஜி. எப்படி பண்டைய காலத்துல பண்டைய மாற்று முறைமை என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருந்து அதுக்கு பிறகு உலோகங்களை பணமா பாவிச்சாங்க, அதுக்கு பிறகு தங்கத்தை பணமா பாவிச்சாங்க, அதுக்கு பிறகு தங்கத்தை பெக் பண்ணின பேப்பர் கரன்சியில பணமா பாவிச்சாங்க, அதுக்கு பிறகு அந்த பேப்பர் கரன்சியில இருந்து தங்கத்தை நைஸா எடுத்து போட்டு இந்த கள்ள கவர்மெண்ட்களும் பேங்குகளும் அவனுங்களுக்கு நினைச்ச மாதிரி பிரிண்ட் அடிச்சு இன்றைக்கு இன்ஃபிளேஷனுங்கிற வேலை பிரச்சனைகளை நம்மளை கொண்டாந்து வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு காலமும் புது புது பணங்கள் பழைய நம்ம ஆல்ரெடி பாவிச்சிருக்கிற பணத்தை விட பெஸ்டான புது மணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இப்ப நம்ம பாவிச்சிட்டு இருக்கிற இந்த ஃபேக் கவர்மெண்ட் கரன்சிகளுக்கு மாற்றீடா கவர்மெண்ட் கரன்சிகளுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த விஷயம் தான் இந்த பிட்காயின். நீங்க பிட்காயினை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசெட்டை பார்க்காம உங்களை இன்ஃபிளேஷன்ல இருந்து காப்பாத்துற, உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ற, உங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு அசெட் கிளாஸா நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் வரக்குள்ள உங்களுக்கு சந்தோஷம் தான் வருமே தவிர உங்களுக்கு கவலை வராது. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் 1 லட்சத்துக்கு மேல போனது எனக்கு உண்மையா சந்தோஷமே இல்லை. ஏன்டா நான் போதிய அளவு பிட்காயின் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் வாங்கல. நான் பிட்காயின் போதிய அளவுக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கு முதலே பிட்காயின் விலை கூடுதுன்னு சொல்லி எனக்கு எப்ப எல்லாம் பிட்காயின் மேல போகுது அப்ப எல்லாம் கவலை தான் வரும். ஏன்டா நான் பிட்காயின் அக்யூமுலேட் பண்றது ஒரு காலமும் பிட்காயினை செல் பண்றதுக்கு இல்லை. நான் மற்ற கிரிப்டோ கரன்சியில வாங்குவேன் விற்பேன் அதுகளுக்கு பொட்டுகள் வச்சிருக்கேன். ஆனா பிட்காயினுக்கு
பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்வேஸ் நான் டிசிஏ பண்ணி கண்டினியூஸாக பிட்காயின் அக்யூமுலேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிட்காயினுங்கிறது தான் ஃபியூச்சர். ஸோ இதை பற்றி காய்ச்சோடனே அநேகமான ஆட்களுக்கு கோபம் வரும். பிட்காயின் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் அசட் அது இதுன்னு சொல்லிப்பேன். உங்களுக்கு ஏன் அது கோபம் வரும்னு சொன்னால் பிட்காயின் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் படிக்கலை. அநேகமான ஆட்கள் சொன்னோடனே பிட்காயினை கவர்மெண்ட்ஸ் பேன் பண்ணுறேன்னு சொன்னால் 17 வருஷம் பிட்காயின் வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அவங்களால முடியாமல் தான் இருக்குது. முடியாமல் போன உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, பிட்காயினை ரெகுலேட் பண்ணுறாங்க, பிட்காயினை டெக்ஸ் போடுறாங்க, என்னென்ன செஞ்சு பிட்காயினுக்கு கூட சேர்ந்து ட்ரவல் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்களே தவிர ஏர்லியர் அவங்க அட்டாக் பண்ணி பிட்காயின் தப்பானது, பிட்காயின் பிள்ளையானது, பிட்காயின் அது செய்யுன்னு சொல்லி நிறைய அட்டாக் பண்ணினாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ அடாப்ட் பண்ணிட்டு வராங்க. மேக்ஸிமம் இப்போ பிளாக் ராக், வேன்கார்ட், அடுத்து நிறைய கண்ட்ரீஸ்கள் வாங்கி அக்யூமுலேட் பண்ணுறாங்க. எல் சல்வடோருங்கிற கண்ட்ரி லீகல் டெண்டர் ஆகியிருக்காங்க. யூஎஸ் கவர்மெண்ட் கண்டினியூஸாக பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ பிட்காயினை அவங்களால முறியடிக்க முடியாது. என்ன காரணம் சொன்னால் பிட்காயினை என்னதான் சத்தோஷி நகமோட்டோங்கிற வேறு இது கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை அவரோட கண்ட்ரோலில் இல்லை. ஓகே, எப்படி அது நடக்கும்னு சொன்னால் உங்களையும் என்ன மாதிரி சாதாரண பிட்காயின் நோட்ஸுகள் அண்ட் மைனர்ஸோட கண்ட்ரோலில் தான் ரன் ஆகும். நீங்கள் வேணுனாலும் பிட்காயின் மைனராகவோ பிட்காயின் நோடாகவோ மாறி பிட்காயின் நெட்வொர்க்கை ரன் பண்ணலாம். நாளைக்கு அந்த பிட்காயின் நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரேன்னு சொன்னாலோ, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு மாற்றணும்னு சொன்னாலோ, அந்த மைனஸிட மோஸ்ட் ஆஃப் த மைனஸ், அதாவது 50% மேற்பட்ட மைனஸிட அப்ரூவல் எடுத்தால் மட்டும்தான் மாற்றலாம். இப்போ ஒரு ஆள் ஓகே பிட்காயின் நெட்வொர்க்கை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆள் சொல்கிறேன்னு சொன்னால் அதுக்கு நம்ம உலகம் பூரா பறந்துருக்கிற லட்சக்கணக்கான மைனஸ்கள் அதுக்கு அக்ரி பண்ணுவாங்களா? இல்லை. ஆனால் கவர்மெண்ட் நினைச்சா ஒரு 4 பேர் போர்ட் மீட்டிங் ரூமில் இருந்து ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, பணத்தை பிரிண்ட் அடிப்போம்னு சொல்லி நினைச்சானுன்னா சும்மா பிரிண்ட் அடித்து நம்மளுக்கு வாழ்க்கை செலவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்ம நீங்கள் கனடாவில் அங்கே இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழங்கும் வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. நீங்கள் ஒரு தொழில் 2 தொழில் செஞ்சு 3 தொழில் செஞ்சால் கூட இங்கே வாழ்கிறதெல்லாம் கஷ்டம். நீங்கள் மினிமம் வேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 தொழில் செய்யாமல் நீங்கள் வாழவே இயலாங்கிற கட்டத்துக்கு, ஜிடி ஏரியாவில் வாழவே இயலாங்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால் இவனால் அந்த கோவிட் பீரியடில் அடித்த பிரிண்டுகள் இப்போ எல்லாரோட தலையிலையும் விழுந்துட்டு கிடக்கு. எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் பிரிண்ட் அடித்து மக்களுக்கு பணத்தை ஃப்ரீயாக கொடுத்தது தான் இதுக்குரிய காரணம். சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட, அப்படி இல்லைன்னு சொன்னால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லந்தான், ஆனால் பிட்காயினை விட நல்லம் இல்லைன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம பேப்பர் கரன்சியாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஃபிக்ஸ்டு இல்லை. இட் மீன்ஸ் அது சப்ளையை எப்போ வேணுனாலும் யார் வேணுனாலும் கூட்டலாம். இப்போ கோல்டு ஸ்கேர் தானே, கோல்டு ஸ்கேர் தான். ஆனால் பிட்காயின் அப்படிக்குள்ள ஸ்கேர் இல்லை. ஏன்னு சொன்னால் கோல்டை எப்போவுமே மைன் பண்ணி தான் இருப்பாங்க. கோல்டை ப்ரைஸ் எல்லாம் எப்போ கூடுதோ அப்போ மைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி கூடும். மைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி கூடினா நிறைய பேர் என்ன செய்வாங்க, கோல்டு மைனில் ஆரம்பிப்பாங்க. அவங்களோட கோல்டு மைனில் அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய கோல்டு நிலத்துக்குலேருந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரியல் எஸ்டேட் ஒரு ஏரியாவில் ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் எல்லாம் கூடுனா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய அடுக்குமாடி கட்டணங்க கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்கிற இடத்த அந்த வீடை உடைச்சிட்டு ஒரு 10 மாடி கட்டணம் ஒன்றை கட்டி 10 வீடாக மாற்றுவாங்க. அப்போ அவடத்த ஒரு வீடு இருந்த இடத்த 10 வீடாகுது. அப்போ சப்ளை கூடுது. கம்பெனிஸில் ஸ்டாக்ஸுகளுக்கு சேம் கான்செப்ட். அவங்க எப்போயெல்லாம் அவங்களுக்கு பணம் தேவைப்படுதோ புது ஸ்டாக்ஸுகளை இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி பேப்பர் கரன்சியை நான் சொல்லவே இல்லை. ஸோ இதனால தான் எப்பயுமே உங்களோட அசெட்டுகளுக்கு நீங்கள் மற்றதில் இன்வெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணக்குள்ள பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். சில சொல்லுவாங்க பிட்காயின் 1 லட்சத்துக்கு மேலே வைத்தே அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லி. நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மொத்தமாக ஒரு பிட்காயினை போய் வாங்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. நீங்கள் சத்தோசிஸில் வாங்கலாம். அதாவது பிட்காயினை பாட் வாங்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 5000 ரூபீஸ் தான் இருக்கணும். 5000க்கு நீங்கள் பிட்காயின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 5 சம்திங் கிடைக்கும். ஸ்டில் அது வேலுவபிள். இன்னொரு 5-10 வருஷத்தில் பிட்காயினை பெக் பண்ணி ஒரு புது கரன்சி கொண்டு வரும். அப்படி இல்லாட்டி பிட்காயினை நம்ம டே டு டே லைஃப்பில் பாவிச்சிட்டு இருப்போம். அந்த டைமில் இப்போ நீங்கள் வாங்குற 5000-10,000 வாங்குற பிட்காயினுமே அந்த டைமில் லட்சம் கோடியில் போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் பிட்காயின் தான். நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஒன்று கிடைக்கும். ஆனால் நீங்கள் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்கள் அப்போ கீழே 20% இறங்குது அது பயம்னு சொல்லி செய்யாதீங்க. ஓகே, நீங்கள் ஷார்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ அதுவும் பிட்காயின் வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் லாங் டேர்முக்கு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின பிட்காயின் 5 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டொப்பில் வாங்கிட்டீங்க, கீழே ஒரு 20% 10% இறங்கிட்டுன்னு சொல்லி இன்னும் பயப்படாமல் கீழே இறங்கினா அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி
நீங்கள் கிரிப்டோ பிட்காயினை எவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணுவீங்க அவ்வளோக்கு அக்யூமுலேட் பண்ணுங்கள் DCA முறை. ஸோ உங்களுக்கு பிட்காயின் பற்றி மேலதிக டீட்டெயில்ஸ் அதை எப்படி வாங்குறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் வீடியோ எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலதிக டீட்டெயில்ஸ் தரோம். பாய்.